உலகம் முழுவதும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு கூலி படத்தோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழல்ல கூலிக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து தான் போனாங்க. ஏன்னா எப்போதுமே சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு குழந்தைங்க, பெண்கள் முண்டி அடிச்சுட்டு கூட்டமாக வர்றத எல்லார் தியேட்டர்களையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ குழந்தைங்க வரல அப்படின்னா பெண்களும் எப்படி வருவாங்க? இதனால வசூல் பாதிக்கப்படுமே அப்படின்னு கவலையில ரசிகர்கள்லாம் ஆழ்ந்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தலைவர் படத்துக்கு ஒரு விஷயமே இல்லை. எத்தனை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ரஜினி படத்தோட வசூல் பாதிக்கவே பாதிக்காது அப்படின்னு பல பேர் சொல்றதையும் கேட்குறோம். இதுக்கு முன்னுதாரணமா அவங்க சொல்ற விஷயம், இதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 5 திரைப்படங்கள் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினது, ஆனா அது வசூல்ல கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிற பழைய வரலாற்று தகவலையும் சொல்றாங்க. அது என்னென்ன படம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏ சான்றிதழ் பெற்றிருக்கிறது ரஜினிகாந்த் படம். அது என்னென்ன படம்னா சிவா அப்படின்னு ஒரு படம். இது 1989 வெளிவந்திருக்கிறது. ரஜினிகாந்த், ரகுவரன் உள்ளிட்டோர் நடித்த படம் தான் சிவா. ஆக்ஷன் டிராமாவாக வெளியாகி இருந்தது இந்த படம். இந்தி படத்தின் ரீமேக். அதுக்கு அடுத்த படம் நான் சிவப்பு மனிதன். இது 1985 வெளியாகி இருக்கிறது. எஸ்.ஏ. சந்திரசேகரன் இயக்கத்தில் வெளியான படம் நான் சிவப்பு மனிதன். இதுல விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் நடித்திருப்பார். கல்லூரி பேராசிரியர் ஒருவர் ராபின்ஹுட்டாக மாறி சமூக விரோதிகளை வீழ்த்துறது தான் கதை. இதுவும் இந்தி படத்தின் ரீமேக். அடுத்தது நான் மகான் அல்ல. 1984 இந்த படம் வெளிவந்திருக்கிறது. எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்தில் வெளியான படம் நான் மகான் அல்ல. இதில் விஸ்வநாத் என்ற பெயர்ல வழக்கறிஞராக ரஜினிகாந்த் நடித்திருப்பார். பழிவாங்கும் படம் இந்த படத்தோட கதை. அடுத்த படம் புது கவிதை. இது 1982 வெளியாகி இருக்கிறது. இது கன்னட படத்தோட ரீமேக். ரொமான்டிக் டிராமா பாணியில வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றது. வெள்ளை புறா ஒன்று என்ற ஹிட்டு பாடல் இந்த படத்தை இடம்பெற்றது. இளையராஜா இசையமைத்திருந்தார். எஸ்.பி. முத்துராமன் படத்தை சூப்பரா இயக்கியிருப்பார். அதுக்கு அடுத்த படம் நெற்றிக்கண். இது 1981 வெளியான படம். ரஜினிகாந்த் இரட்டை வேடத்துல தந்தை மகன் அப்படின்னு 2 வேடத்தில் நடித்த படம் இது. எஸ்.பி. முத்துராமன் இயக்கத்துல விசு வசனம் எழுத கே. பாலச்சந்தர் திரைக்கதை எழுதியிருந்தார். தந்தை மற்றும் மகனுக்கு இடையில் நடக்கும் மோதல் தான் படத்தோட கதை. இப்படி இதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் தன்னுடைய படங்களுக்கு 5 முறை ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கார். ஆனா வசூல்ல குறையவே இல்லை. என்னைக்கு இல்லை, என்னைக்குமே வசூல் மன்னன் சூப்பர் ஸ்டார் தான். நன்றி, வணக்கம்.